வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நம்ம வெயிட் ஃபார் ட்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி வாங்க, அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபின்னிஃப்டியில் எடுத்தோடனே நம்ம ஒன் டே கேண்டலுக்கு போயிடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா பாருங்கள், இங்கே 19,529 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2 days ரிஜெக்டாக இருக்குது இங்கே ப்ரைஸ், சரிங்களா? ஸோ அதை நம்ம க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, எஸ்டர்டே ஒரு எல்லோ ப்ளஸ் இங்கேயும் நமக்கு இந்த இடத்துல பாருங்க ரிஜெக்ட் ஆகி நமக்கு மேலே போயிருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம இந்த பேட்டர்னில் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டே கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1 2 கீழே 3, ஓகேங்களா? ஸோ 3 டைம்ஸ் நமக்கு இங்கேயும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கங்க, நீங்களும் மார்க் பண்ணிக்கணும். இதில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க எங்கெங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஒன் டே டைம் ஃப்ரேமில். நெக்ஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணிடலாம். எந்த ட்ரேடு எடுத்தாலும் ஒரு 30 மினிட்ஸில் வாட்ச் பண்ணுங்கள், அது க்ரீன் கேண்டில் வருதா ரெட் கேண்டில் வருதான்னு. அது கம்ப்ளீட் ஆனவுடனே நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்கள் ட்ரேடில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால தான் நான் எப்போயுமே 30 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறது. இந்த 30 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா இருக்கும். பேங்க் நிஃப்டியில் நேற்று பார்த்துருந்தோம், ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் ஃபின்னிஃப்டியில் அந்தளவுக்கு இல்லை, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லைங்க. இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப அகைன் நமக்கு வரல, இங்கேயே நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு மேலேயே. இது டவுன் வரணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதை உடைக்கணும், இந்த லெவலை உடைக்கணும். கலர் மாற்றிடலாம், 30 மினிட்ஸ்க்கு ஒரு ரெட் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இந்த டைம் ஃப்ரேம் இதை உடைக்கணும். இந்த இடத்துலையும் நம்ம 30 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒன் டேலையும் அதுதான், ஆஃப் அன் ஹவர்லாம் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இது உடைச்சா தான் நமக்கு இங்கே வரும். இதை பிரேக் பண்ணி நமக்கு கீழே இங்கே வரணும் 90,200. அதை பிரேக் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் ஆகுமா இல்லையான்னு தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி இருக்குமான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிக்கலாம் நம்ம. டவுன் ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இங்கே வந்து ஒரு ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப்பு இங்கே வந்து இப்படி போயிட்டுருக்கு, ஓகேங்களா? செட் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ 30 மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது நமக்கு? 30 மினிட்ஸ் அவ்வளோதான், இதுதான் 19,529. கீழே பார்த்தீங்கன்னா 19,366. இதே ஒரு நல்ல சப்போர்ட். வேறு ஏதாவது சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது, ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து பார்த்துடலாம், இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக ஆமாம் பாருங்கள் நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு, 1 2 3, இங்கேயே 3 டைம் ஆகிருக்கு, 4 5 6 டைம்ஸ், மோர் தென் 6 டைம்ஸ் நமக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ். ஸோ அதனால் கீழே இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சைடு வேஸில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் நிறைய டைம் இங்கேயும் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆஃப் அன் ஹவரில் ப்ரைஸ். இந்த இடத்துலையும் நிறைய டைம் நம்ம ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் இதுதான் இருக்குது, ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இதுதான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு போட்டு வச்சிடலாம் நம்ம. நான் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்தராக எனக்கு யூஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு எங்கேயாவது இருக்கா சொல்ல? இந்த இடத்துல வைக்கலாம். 5 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது நமக்கு. இதோட கேனில் நான் ப்ளூவில் வச்சுக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் பாருங்கள், இந்த ஒன் டே அண்ட் 30 மினிட்ஸ் அதோடைய சப்போர்ட்டிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குது இந்த இடத்துல. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகே, 5 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ சப்போஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா எங்கே போகும்?
ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் மேலே தாங்க 529 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணதுன்னா அது ஆல் டைம் ஐன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கீழே எதாவது சப்போர்ட் பிரேக் பண்ண எங்கே வரும்னு பார்த்தலாம். சப்போர்ட் பிரேக் பண்ணால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இது நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக நமக்கு இல்லை. இந்த இடத்துல எப்படி வரும்? ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இதுக்கு நடுவில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குவாங்க. இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இதை பிரேக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் சப்போர்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கா? உங்களுடைய ஓன் அனாலிசிஸும் நீங்கள் பண்ணுங்கள். இது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸான ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம். எப்போயுமே நீங்கள் லெவல்ஸை போட்டுக்க, லெவல்ஸ் போடாமல் எந்த ட்ரேடிங் எடுக்காதீங்க. அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அண்ட் அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். பாருங்கள், டவுன் ஆகுது. ஸோ பையர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் செல்லிங்கன்னா நிறைய பணம் தேவைப்படும், லேக்ஸ் கணக்கில் தேவைப்படுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, லேக்ஸ் கணக்கெல்லாம் தேவைப்படாது. நமக்கு மினிமம் ஒரு 50,000 இருந்தாலே போதும். நம்ம ஒரு லாட் எடுத்துடலாம். 1 to 2 லாட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ, செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்க. அதுலேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஹெட்ஜிங் பண்ணலாம், எப்படி மார்ஜின் அமௌண்ட்டை நம்ம குறைக்கலாம். அதில் நான் உங்களுக்கு இன்னொரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன் நான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அகைன் ரிஜெக்ஷன் நடக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை என்னோட வீடியோ பார்க்குறேன்.